ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நான் வந்து சூரியனை வந்து நேர்ல பார்க்க போறேன். இதுல என்ன பெருமை சொந்தக்காரெல்லாம் காரி துப்புறான். நான் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் வந்து தெரியும் யாரோட நான் யூஸ்வலா வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்ஸ் தான் வந்து போவேன்னு. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கேங்கு நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோமே, வராங்களா பத்தியா? வரமாட்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க. ஐயோ மாண்டட்டியா கண்மணி, எங்கள்தெல்லாம் மொக்க ஜோக் ஓகே, ஏதாச்சும் ஒரு ஜோக் அடி பாப்போம். நீ சூப்பரா ஆங்கர் பண்ற. நீங்க நாங்க போக போற இடம் திருத்தணி. வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல். இன்னைக்கு காலையில எத்தனை மணி ஆகுதுன்னா, அன்னைக்கு காலையில 6 மணி அப்படின்ற மாதிரி வந்து இப்ப மணி வந்து 4:15. 4:15 ஆயிடுச்சா? எஸ். ஸோ என்ன அப்படின்னா, நாங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் கூட, இவங்க வந்து கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. நான் வந்து கொஞ்சோண்டு தூங்கினேன், லைட்டா ஒரு சின்ன பவர் நாப் வந்து எடுத்தேன். சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டோம். ஒரு 2:30 மணிக்கே எந்திரிச்சிட்டோம். 2:30 மணிக்கே எந்திரிச்சு கண்மணி ரெடி ஆனா, நான் ஒரு 3 மணிக்கு ரெடி ஆயிட்டேன். இப்போ 4:15 நாங்க வந்து கோயம்பேடு மெட்ரோல வந்து இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி a spiritual day. யா. ஸோ திருத்தணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு டைம் வந்து 4:15 ஆகுது. நாங்க எங்களுடைய நண்பர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே நான் வந்து மத்தவங்க வெயிட் பண்ணி வச்சுதான் பழக்கம். இப்ப நானே வெயிட் பண்றேன். அண்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா, ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நான் வந்து சூரியனை வந்து நேர்ல பார்க்க போறேன். இதுல என்ன பெருமை சொந்தக்காரெல்லாம் காரி துப்புறான். காலையில வந்து அந்த சன்ரைஸ பார்க்க போறது வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்கு. நான் வந்து அடிக்கடி வந்து பாத்துட்டு இருக்கேன். ஆஃப் லேட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பிரிச்சுவலா வந்து மாறிட்டு இருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு சைனா இருக்கு. எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே டக்கு டக்குன்னு வந்து திருவண்ணாமலை, திருத்தணி, அறுபடை வீடு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா கூட மேல்மலையனூர்லாம் வந்து போயிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கு. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து திருத்தணி நாங்க வந்து போறோம். ஸோ அதை வந்து ஒரு vlog-ஆவே எடுக்கலாமே. எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த முருகனுடைய ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றதுனால இது ஒரு சின்ன ஒரு மினி vlog-ஆ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அண்ட் எங்க கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க, அவங்களும் ஒரு பெரிய vloggers தான். எஸ், யாரெல்லாம் வர போறாங்க, ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியாது, என்ன ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் வந்து தெரியும் யாரோட நான் யூஸ்வலா வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்ஸ்லாம் வந்து போவேன்னு. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கேங்கு வர போறாங்க. சோ அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த vlog கண்டினியூ பண்றோம். ஓகே, ஸ்டே டியூன்ட் அண்ட் மறக்காம அஸ்வத்தின் கண்மணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. மணி என்னங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஆன் டைம்ல இருப்பாங்க. 4:05னா 4:04க்கு அங்க வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்படி. ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா ஒரு டைமுக்கு இப்போ பண்ண மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. கஷ்டம் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வாட்டி கூட்டு வரேன், எப்படி ஆன் டைம்ல இருப்பாங்கன்னு பாருங்க. நாங்கெல்லாம் வந்து சுவாமி தரிசனத்துக்கு போறோம். நீங்க ஆசாமி தரிசனத்துக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவீங்க. சாமி தரிசனத்துக்கு தான். எனக்கு வந்து இந்த மாதிரி கோவில் வந்து காலையில போய் பாக்குறது, அந்த ஒரு வைபே வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால சின்ன வயசுல போன எக்ஸைட்மெண்ட் வருதுங்க இப்போ. அதுதா. ஆமா, நைஸ். ஆக்சுவலா இப்போ எல்லாருமே வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வந்து வேர் இஸ் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. குட்டிய வந்து நாங்க அழகா தூங்க வச்சு, குட்டிக்கு தேவையான பொருட்கள், சாப்பிட வேண்டியதுக்கான விஷயங்கள், சாப்பிட வேண்டியதுக்குன்னா பால் குடிக்க வேண்டிய எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்திருக்கோம். எஸ், நிறைய பேர் வந்து என்னன்னா வந்து, நீங்க என்ன வந்து பயங்கரமா வந்து டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுறீங்க, அப்புறம் வந்து வெளியெல்லாம் வந்து போறீங்க, படத்துக்கெல்லாம் போறீங்க,
குட்டியை வந்து பாத்துக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க குட்டிய வந்து ஃபுல் டைம் பாக்குறதெல்லாம் பாக்குறது இல்ல, கொஞ்சம் அப்படி இப்படி போறத மட்டும் கேக்குறது. சோ என்னன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் மென்டல் பீஸ் தேவைப்படுது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. அதனால வந்து குட்டியோட இருந்தா அப்படி அப்படி இருக்காதும் கிடையாது. ஃபுல் டைம் ஒரே ரொட்டீன்ல இருக்கிறதுனால இப்ப நம்ம எந்த வேலை வெட்டியும் பண்றதும் இல்ல. சோ அதனால வந்து அப்பப்ப கொஞ்சம் வெளியே போறது. அந்த வெளியே போறதுமே வந்து இப்போ குட்டிக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கும் போது அவனை தூங்க வச்சுட்டு இல்ல வந்து பால்னா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாங்க வெளியே போறோம். யாருங்க பாத்துக்கிறாங்க வீட்டுல? கிரேட் அஸ்வத் அம்மா தான் பாத்துக்கிறாங்க. சோ வந்து எங்க வீட்ல இருந்தா எங்க அம்மா பாத்துப்பாங்க, அவங்க வீட்ல இருக்கும்போது அவங்க அம்மா. ஆனா அஸ்வத் அம்மா வந்து லைக் நான் இருந்து குட்டி எப்படி பாத்துப்பேனோ அதே மாதிரி அவங்க கிட்ட அவன் இன்னும் சூப்பராவே வந்து செமையா செட் ஆயிட்டான். சோ நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோமே, வராங்களா பத்தியா? வரமாட்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்ததுக்கு இது வந்து அப்புறம் அவங்க அவளை ரோஸ்ட் பண்ணுவாங்க, அப்ப பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நான் வந்து ரெடி ஆகி நான் வந்து தூங்கவே இல்ல. எப்பவுமே நான் வந்து இந்த டைம்ல எல்லாம் தூங்கி வடிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து தூக்கவே வரல, ஒரே எக்ஸைட்மென்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஸ்டெவ் வந்துட்டேன். இவ்வளவு பண்ணி நீ சிரிக்கலன்னு வச்சுக்கோ, இது அக்கா கசிங்கும். அக்கா இல்ல ஆன்ட்டி, ஆன்ட்டி கசிங்கும். ஆன்ட்டி நம்பர் 1, சாரா ஆன்ட்டி நம்பர் 2. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. நாங்கெல்லாம் இன்னும் இளஞ்சிட்டுகளா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களோட உங்கள மாதிரி இளஞ்சிட்டுகளா மெயின்டெய்ன் பண்ற புருஷனுங்க தான் காரணம். லைஃப தொலைச்சிட்டேடா. அஸ்வத் ரொம்ப பசிக்குதுடா. காலையிலேயே பசிக்குதுன்றா பாருங்க, 4 மணிக்கு காலையில பசி ஒரு காபி கீபி தண்ணி கிண்ணி தரது சாப்பிட்டதே நம்மளுக்கு ஜீரணமா இருக்காதுடா. நான் வீட்டுக்கு போய் தூங்கவே இல்ல, அப்படியே போய் குளிச்சா ரெடியான வந்துட்டேன். ஆமா ஒரு சொட்டு தூங்கல. தூங்குனா 3:40 தான எழுப்புனனே அவள. பாரு சாரோ சாரா. இப்ப இவங்க எல்லாம் இங்க இருக்காங்களே, இதோட பயங்கரமான ஒரு ஆள் வருவான் பாருங்க இப்போ. அந்த வடிவேலனை பார்க்க எங்களுடைய குழந்தை வடிவேலனோட போறோம் நாங்க. பேமெண்டா அழகப்பன் டாக்ஸ்ல வாங்குனியா? அது நான் எங்க சேனல், அது எங்க சேனல். அது எது உங்க சேனல் சொல்லு? பேர்லயே இல்ல, வீடியோலயே இல்ல. ஜிகே vlogs எந்தோ ஜிகே vlogs நாசம் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு 6 எபிசோட் வந்து பண்ணிட்டு. அஸ்வத்தின் கண்மணி சேனல் எந்தோ. இப்ப அழகப்பன் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிக சிறந்த ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதாவது யூடியூபின் எழுச்சி அவருதான். ஆமா ஆமா. எங்க அவர் இல்லையானே? அதனாலதான் நீ இவ்வளவு தைரியமா பேசுற. கால் பண்ணனே ஃபுல் சரியான அமைதியா இருக்கு. கேட்டால தம்பி கார் ஓட்டி வந்து இருக்கப்பான்றாரு. டேய் அது லாஸ்ட் கொரட்டையோட இதுடா அது. அவர் ஒரு பொறுமையா வருவார் அவரு. சரி யார் என்னன்னா என்ன உங்க சேனல் கொலாபரேஷன்? என் சேனல் எல்லா சேனல் கொலாபரேஷன் இன்னைக்கு. அப்படி ஜிகே vlogs அஸ்வத்தின் கண்மணி. நீங்க பேமெண்ட் இல்லாம பண்ண அதுவும் காயத்ரி பண்ண மாட்டாங்க இல்ல, இன்னைக்கு வந்து இது ஒரு சேவை மக்களுக்காக. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் பண்ண போறோம் 2 யூடியூப் சேனலா. சாரா பாப்பா அது எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு போட போறோம். இன்னைக்கு நாங்க போக போற இடம் திருத்தணி. எங்க போறோம்? திருத்தணிக்கு போறோம். மணி என்ன? மணி 4:45. 45. எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க? நான் வர சொல்ல, நீங்க வர சொன்னீங்க. நாங்க எத்தனை மணிக்கு வர சொன்னோம்? 4 மணிக்கு. மணி போய் 4:45 ஆகுது. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். எங்கேயோ போயிட்டு நம்ம பண்ணிட்டு சேர்ஸா நான் உங்களோட தானடா இருந்தேன். ஆனந்தராக மலகப்பன் இவர்தான். ஓ அப்படியா விஷயம்? உங்க பொண்ணு கிட்ட சொல்லுவேன் தானே, என்னன்னு சொல்லணும்? கண்மணி அக்கா வருவாங்க. கண்மணி ஆண்டியா? எல்லாம் மீறி போறடா. கண்மணி அக்கா வருவாங்க, என்டர்டெயின் பண்ணுவாங்க, சிரிக்கணும்னு. எந்த பயனும் இல்ல. கலந்த சிரிக்கணும்னு சொன்னா கூட சிரிச்சிருக்கோம். என்டர்டெயின் பண்ணுவாங்க, சிரிக்கணும்னு சொன்னது இந்தாங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். வெற்றிகரமா நாங்க வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் தான் வந்து ஆச்சு. 1/2 மணி நேரம் தான் ஆச்சா? எனக்கு எது ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா தனியாவே வந்திருக்கலாம். நிம்மதியா இருந்திருப்பியா நீ? அவர் நிம்மதியா இருந்திருப்பாரா? இப்ப பாரு அவரோட ஃபேஸ பாரு, இவர் பாரு பிரகாசமா இருக்காரு. அந்த அது சிரிச்ச முகம்.
அங்க பாரு, யாரை நம்ப கூடாதோ இவங்க தான். ஐயோ, அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பேஸ், அவாய்ட் பண்ண வேண்டிய செகண்ட் பேஸ். ஹாப்பியா இருக்கியா நீ? நல்லா இருக்குல்ல, செம்ம டேஸ்டா இருக்குல்ல. ரசிச்சு மௌனத்துல நீ இந்நாள் வரைக்கும் காஃபி குடிச்சு நான் பார்த்தது. சேர்ல உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லையே. ஆமா. இன்னைக்கு என்ன அதிசயமா சேர்ல உட்கார்ந்து. என்னடா பண்ணுமா நின்னுனே இருப்பானா? அவ்வளவுதான், வருவோம் 5 நிமிஷம் இருப்போம் போயிடுவோம். என்ன உட்காந்து குடும்பம் நடத்த முடியும். திருத்தணிக்கு வந்து ரீச் ஆகி விட்டோம். ஃபைனலி காலையிலேயே ஒரு அருமையான தரிசனம் பார்க்க வந்துட்டோம். கண்மணி, ஏதாச்சும் இப்ப எங்கள்தெல்லாம் மொக்க ஜோக் ஓகே, ஏதாச்சும் ஒரு ஜோக் அடி பாப்போம். நீ சூப்பரா ஆங்கர் பண்ற. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபுல்லா நகைச்சுவை வந்துகிட்டே இருக்கு. போராட்டம். ஏய், நான் அது பண்ண கூடாதா? நடிப்பாரு. நான் ஒன்னே சத்தியமா சொல்றேன் guys, மேரேஜ் பீப்புள் கூட தயவு செஞ்சு வராதீங்க. அந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. அதனால தான் நான் ஏதோ இவரு கூட வந்துட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கண்ணா. புரிஞ்சு போச்சு. அவர் அத மாதிரி உடம்புல போட்டு நிக்கிறாரா? ஆமா ஆமா ஆமா. ஆமா. ஓகே. டேய், எப்பறா இவ்ளோ உனக்கு கஷ்டமா இல்லையடா உன்னை பாக்கும்போது? டேய் பைத்தியக்காரா அப்படின்னு நிக்கே சொல்ல முடியாது. அஸ்வத் தான் சொல்றேன். காலங்கத்தால வந்து உழைக்கிறாரு பாருடா. கரெக்ட் கரெக்ட். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நிக்கி கொஞ்சம் திருந்தலாம், உழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நடிக்கிறது எப்படின்றது ஏய், ஹலோ ஹலோ, என்ன என் நண்பனை 2 பேரும் இந்த மலையில இருந்து உருட்டி விட்டுருவாங்க. 2 பேரும் உனக்காக தாண்டி பேசிட்டு இருக்கேன். என் நண்பனை தொட்டா அவ்வளவுதான். நானு கார்த்திக் அண்ணா வாழ்க, கார்த்திக் அண்ணா வாழ்க. சக்சஸ்ஃபுல்லி எங்களுடைய தரிசனத்தை நாங்க முடிச்சிட்டு வந்துட்டோம். நல்லா சாமி பார்த்தோம், சூப்பரா சாமி பார்த்தோம். எல்லா சாமியுமே சூப்பரா வேண்டுதலையும் வச்சிருக்கோம். ஆமா, இப்போ கடவுளே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு எந்த வேண்டுதல் நிறைவேற்றுறது அவ்வளவு வேண்டும். யூசுவலா வந்து நாங்க வந்து இருந்தோம், இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட வந்ததுல வந்து வெரி ஹாப்பி. அப்படியே இது வந்து பதிவு பண்றோம், எங்க நாங்க இத நிஜமாவே சொல்லுவோம். ஹாப்பி தான். நாங்க வந்து நினைச்சிட்டே இருப்போம், பட் ஆனா இன்னைக்கு நடந்திருக்கு. சூப்பரா நடிக்கிறாரு இவரு. இன்னும் நிறைய நடிக்கணும், அப்புறம் நிறைய படங்கள் உனக்கு வரணும் வேண்டிக்கிறேன். ஓகே, ஆனா உண்மையாவே ஹாப்பி தான். ஓகே தான், அப்படிதான். எஸ், ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ்ல வந்து இருக்கோம். அப்படியே இங்கே பாத்தீங்கன்னா நான் பாருங்க சாராவோட வந்திருக்கேன். சாராமா இங்க பாருங்க, இங்க பாருங்க. சாமி எப்படி பார்த்தேன்னு சொல்லு. சாமி அரோகரா அப்படின்னு அலறிட்டாங்க இந்த அம்மா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா இங்கே கோயிலெலாம் வந்து. அம்மாவோட ஃபஸ்ட்டு கோயில் திருத்தணி முருகர் தான். ஸோ நாங்கள் எப்போவுமே மாதம் பிறந்தாலே இங்கே வந்துடுவோம். ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்க பாலா எனக்கு வந்து பர்த்டே, அதனால வந்து அவருக்கு பர்த்டே விஷஸ்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல். சிறப்பாக சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இவர் தான் எங்களோட குருசாமி. அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு விஷயம் வரணும் மாசம்னா திருத்தணி அப்படின்னு. அது வந்து இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. நம்ம கடவுளை பார்க்க வரல, கடவுள் தான் நமக்கு பார்க்க அனுமதி கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த தடவை வந்து குடும்பத்தோடு வந்ததில் சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அஸ்வத் அண்டு கார்த்தியோட ஃபேமிலியாக வரணுங்கிறது ரொம்ப நாள் பிளானு. அவங்கள விட்டுட்டு வரணும்லாம் அவங்க நினச்சதில்ல. பட் இப்போ குழந்தை பிறந்து எல்லோரும் கொஞ்சம் அந்த தலை நின்றதுனால எல்லோரும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அடுத்து எல்லாரோட ஃபேமிலியும் இந்த மாதிரி அடிக்கடி வரணும், இறைவனை பார்க்கணும். எங்களை நல்லா வச்சுருக்க ஆண்டவன் உங்களையும் நல்லா வச்சுக்கணும், உங்களை நல்லா வச்சுருக்க அதே ஆண்டவன் எங்களையும் நல்லா வச்சுக்கணும். நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம், ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து வந்து நாங்கள் வந்து ப்ரே பண்ணிடுறோம். என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வந்து என்ன பண்றதுன்னு அடுத்து உங்களுக்கு நல்லா தெரியும். நடிக்காதீங்க. ஆனா அதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வைஃப் இருந்தானா உன்னோட லுக் எப்படி இருக்கும்? வைஃப் இல்லைன்னா அண்ணா இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா உனக்கு எப்படி இருக்கும் ஃபேஸ்? எனக்கு எப்பவுமே ஒரே முகம். கார்த்தினா யா இப்போ வைஃப் இருந்தாங்கன்னா உங்க ஃபேஸ் எப்படி இருக்கும்? வைஃப் இல்லைன்னா எல்லாருக்குமே இதுதானா? மச்சான், இப்போ எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருந்தா அவன் மூஞ்சி எப்படி இருக்கும்? இதே ஃப்ரெண்ட்ஸோட வந்தா
இதுக்கு அதே